இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையல் மதியானத்துக்கு என்னன்னு பார்த்துலாமா? இப்போ வந்து காலையிலேயே நான் வந்து இப்போ ஒரு 7 மணி இருக்கும். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப்பு தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். முருங்கைக்கீரை சூப்பு. இந்த சூப்பில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, முருங்கைக்கீரையை காம்போட கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 2-3 பூண்டு பல் எல்லாத்தையும் தட்டிட்டு போட்டிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன பல்லாரி எல்லாத்தையும் போட்டு தேவையான உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லாவே கொதிக்க விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம், அதெல்லாம் வேகணும். அதனால் நல்லாவே கொதிக்கட்டும். இதை இப்போ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கையிலுக்கும் எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருவோம். எல்லாருமே குடிக்கலாம். இதனால் அவங்க 2 பேரும் காலையில் காப்பி குடிக்க மாட்டாங்க. அதனால் முருங்கைக்கீரை சூப்பு தான் இப்போ ரெகுலராகவே முருங்கைக்கீரை சூப்பு தான் எடுத்துக்கிறாங்க 2 பேரும். அதனால் ஆளுக்கு ஒரு டம்ளர் வச்சு கொடுத்துருவோம்னு. இந்த முருங்கைக்கீரையை கொண்டு கொடுத்தோம்னா அதுவே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டு கட் பண்ணி கவரில் போட்டு வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வச்சு குடிச்சுக்கோம் எங்கள் பாப்பா. இன்றைக்கி அது ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு இருக்கா. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் முருங்கைக்கீரை சூப்பு வச்சுக்கிட்டு வரேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் தூங்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் கொண்டு கொடுத்துட்டு, பாப்பாட்ட ஒரு டம்ளர் கொடுத்துட்டு, கையில்கிட்ட ஒரு டம்ளர் கொடுத்துட்டு, மத்தியானம் சமையல் தான். இன்றைக்கி சண்டே சமையல் வந்து முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். காலையிலேருந்து இன்றைக்கி முருங்கைக்கீரையில் இறங்கிட்டோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், சாம்பார் மாங்காய். இது என்ன செஞ்சீங்கன்னா வெதுன்னு தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் இப்போ காலையில் 6 மணிக்கே இதை நான் அள்ளிப்பட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் இது நல்லா வேவும். நல்லா சரக்காக நம்ம காய வச்சிடுறோமா, அதனால நம்ம நேரடியாக குழம்பு வைக்க முடியாது. இந்த மாதிரி ஊற வச்சு தான் நீங்கள் மாங்காய் சாம்பார் மாங்காய் நம்மள்கிட்ட வாங்குறீங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா வெந்நீரை வச்சு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்ல வெந்நீராகவே வைக்கலாம். சுட வச்சு அதில் அள்ளி போட்டிங்கன்னா பொதுன்னு ஊறி நல்லா மொதுன்னு வந்துடும். இதை நம்ம என்ன செய்வோம்னா, நான் பருப்போடு அள்ளி 3 விசிறி விட்டுருவேன். சூப்பராக நம்ம பச்சை மாங்காய் மாதிரி நல்லா மெதுன்னு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுங்க. நீங்கள் புளிக்குழம்புக்குன்னு மாங்காய் வாங்குறீங்கல்ல, வத்த குழம்புக்குன்னு, அந்த மாங்காயுமே இந்த மாதிரி தான் ஊற வச்சுக்கணும். நீங்கள் நேரடியாக குழம்பே வைக்க முடியாது. ஏன்னா நல்லா காஞ்சிருக்கும். வச்சுட்டு அப்புறம் தோல் இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. நல்ல வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள உப்பு ரொம்பலாம் உப்பு இருக்காது. அப்படியே உப்பு இருந்தாலும் அந்த வெந்நீரில் போயிடும். ஊற வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். மத்தியானம் என்ன நான் சமைக்கிறேன் என்னன்னு, இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு மத்தியானம் வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ முருங்கைக்கீரை சூப்பை வடிகட்டி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிடலாம். அருமையான முருங்கைக்கீரை சூப். காப்பி என்ன, டீ என்ன, மட்டன் சூப் என்ன, சிக்கன் சூப் என்ன, இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க. அருமையான முருங்கைக்கீரை சூப் வச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு, வடிகட்டி வேணாலும் குடிக்கலாம், சும்மாவே இந்த கீரையோட வேணாலும் சாப்பிட்லாம். இந்த பிள்ளைங்க கீரையோட சாப்பிடாது, வடிகட்டி கொடுத்துட்டு நம்ம கீரையை தூக்கி போட வேண்டியதான். கீரையை நான் சாப்பிட்ருவேங்க. அதில் உள்ள கீரையெல்லாம் நான் சாப்பிட்ருவேன். அவ்வளோ மெது நல்லாயிருக்கும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. மார்க்கெட்டில் போய் இன்றைக்கி மீன் மார்க்கெட்டுக்கு போகாமல் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னென்ன காய் வேணுதுன்னு பார்த்துக்கோமா. சூப்பரான நாட்டு முருங்கைக்காய். இப்போ நம்ம கொள்ளையிலாம் காய்க்குமே அந்த முருங்கைக்காய். 2 முருங்கைக்காய் வாங்கினேன். அதே பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். மாங்காய் 2 ஒட்டு மாங்காய் அப்படியே கொட்டிட்டு வகையிலே பூண்டை பாருங்க. பூண்டை பாருங்க எப்படி வந்திருக்கீங்க. 1 கிலோவா, ஒரு பாக்கெட் 1 கிலோவா, 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இப்போ பிரித்து வச்சுருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மாத கார்த்திகையா போயிட்டு, ஆடி கார்த்திகை வேறு. கார்த்திகையே நாங்கள் எப்போயும் சாப்பிட மாட்டோம், அதோட ஆடி கார்த்திகையா. அதனால் விருந்தம்லாம் கிடையாது, கவுச்சி இல்லாமல் இந்த மாதிரி சைவ சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பக்கத்தில் ஐயனார் கோயில் இருக்கா, அதில் வந்து கிடா வெட்டுறாங்க. அங்கே வந்து வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேர் போய் சாப்பிட்டுக்கலாம். அது கிராமத்தில் வெட்டுறாங்க, வசூல் பண்ணி வெட்டுவாங்க. அதனால் நாளைக்கு எங்கள் ஊர் ஐயனார் கோயிலில் சூப்பரான கிடா விருந்து சாப்பாடு. அது மக்கியா நாள் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் வேணும். அதுக்கு மக்கியா நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. புதன்கிழமை ஒரு நாள் தான் கவிச்சு சாப்பிட்டா சாப்பிடலாம். அது நம்ம புதன்கிழமை வீடு வாசலாம் சுத்தம் பண்ணுவோம். அது என்னென்னு புதன்கிழமை தான் பார்க்கணும். வியாழக்கிழமை வந்து அமாவாசை, ஆடி அமாவாசை. அதனால் இந்த வாரம் ஃபுல்லுமே நம்ம காய் சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். அதனால் காய்கறி நிறையா வாங்கிட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இது வருதாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லை, 18ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் 18ஆம் தேதி வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியல. இப்போ வந்து காய்கறி வந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் எங்கள் வீட்டு காய்கறியெல்லாம் காய்கறி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால
காய்கறி தாளித்து வச்சுட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. நமக்கு தான் டைம் இல்லாமல் நான் தாளிக்கிறது இல்லை. எங்கள் வீட்டு பையன்லாம் சுத்தமாக காய் சாப்பிட மாட்டாங்க. தாளித்து கொடுத்தோம்னா கயல் சாப்பிடுவாங்க. கயலுக்கும் எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் காய்கறிலாம் அது காலையிலேயே பிள்ளைங்க சாப்பாடு செஞ்சிருதா நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு இப்போ காயை நிறையா துவட்டுறதா பொரியல் பண்ணுறதா தாளிக்கிறதா தாளித்து இதுக்கும் ஒரு கிண்ணத்தில் அள்ளி எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் ஒரு கிண்ணத்தில் அள்ளி கொடுத்து விட்ருவேன். அதுவும் இப்போ மதியானம் காய்கறி நிறையா சாப்பிடுது. அதனால தான் காய் நிறையா வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், ஒட்டு மாங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் பாருங்க நல்ல பிஞ்சு அவரைக்காய் இருக்குது. எங்களுக்கு இப்போ அவரைக்காய் குழம்புக்குள்ளே போடுறதோட சாம்பார் எல்லாம் போடலாம், 1-2 போடுவேன். ஆனால் பொரியல் பண்ணால் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் பொரியலுக்காக 1/2 கிலோ அவரைக்காய் வாங்கிட்டேன். அப்புறம் கேரட், அப்புறம் பீட்ரூட்டை பார்க்கலே சாப்பிடும் பொழுது நல்லா இருக்குது. பீன்ஸு, வெண்டைக்காயும் பொரியல் பண்ணலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளியெல்லாம் கிலோ 40 ரூபாய் ஆயிடுச்சு எங்கள் ஊர்லாம். உங்கள் ஊர்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பூண்டு இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுதான் இந்த வாரம் ஃபுல்லாகவே காய்கறி சாப்பாடு தான். அதனால காய்கறி நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு இடையில போகவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெஸ்ட்டு லீவ் விட்டுடுறோமா, அதுக்காக போய் எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மதியானம் என்ன சமைக்கிறேன் என்னன்னு மதியானம் பார்ப்போம். நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு பார்த்துடலாமா? எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டேன். இப்போ வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துருவோம். சாம்பார் மாங்காய் போட்டு கீரை போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நம்ம மாங்காய் வாங்குறீங்களா, அவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ வேணால் எப்படி நான் வச்சேன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் வேணால் பார்த்துங்க. அதனால நான் எடுக்கலைங்க. இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் போட்டோம். அதனால் நான் எடுக்கலை. சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இப்போ 2வது வாட்டி இந்த சாம்பாரே நான் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கேன். காரம் போட்டு தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதுவும் அருமையாக இருக்கும் சாம்பாருக்கு. அப்புறம் கெட்டியான தயிர், வீட்டிலே உர வச்சுல தயிர். அப்புறம் வடை, பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்களா ஞாயிற்றுக்கிழமை, அதனால வடை, சுட சாதம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி சண்டே சமையல். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் சண்டே சமையல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.